ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சமாதானத்தை கூறி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை நாம் ஜனங்களுக்கு கூற வேண்டும். சமாதானத்தை நாம் ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது ஏராளமான ஜனங்கள் சமாதானமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி சமாதான காரணராகிய கர்த்தர் ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படிக்கு சமாதானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு உலகம் முழுவதிலும் சமாதானமற்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து அநியாய கிரியைகளை நடப்பித்து அக்கிரம செயல்களை செய்து தங்களுடைய மனம் போன போக்கிலே ஜீவியத்தை அமைத்து அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் தேசத்திலே அநியாயம் பெருகிக் கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் இதன் மூலம் பயங்கரமாய் தேசத்திலே கிரியை செய்து பலவிதமான அழிவுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஜனங்களுக்குள்ளும் தேசத்திலும் உலக நாடுகளுக்குள்ளும் உண்டாக்கி எல்லா மக்களுடைய ஒட்டுமொத்த சமாதானத்தை கொலைத்து மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய தேசத்திலிருந்து உலக நாடுகளிலிருந்து மாறி எல்லா மக்களும் நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அநியாய கிரியைகளுக்கு உட்படாதபடி அசுத்த வாழ்க்கை வாழாதபடிக்கு அக்கிரம செய்கைகளை நடப்பிக்காதபடி தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுகிறதற்காக இந்த ஜனங்கள் சமாதானத்தை பெற்று சமாதானம் உள்ளவர்களாக வாழுகிறதற்காக நாம் தேவ சமூகத்தில் சமாதானத்தை நாடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சமாதானத்தை ஜனங்களுக்கு கூற வேண்டும். சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்கள் சமாதானத்தை பெற விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து தருகிற மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழுங்கள் என்று சொல்லி நாம் சமாதானத்தை ஜனங்களுக்கு கூற வேண்டும். தேசத்திலே ஆளுகை செய்கிறவர்களுக்கு நாம் சமாதானத்தை கூற வேண்டும். தேசத்திலே காணப்படுகிற அதிகாரிகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தை கூற வேண்டும். தேசத்திலே குடியிருக்கிற மக்களுக்கு நாம் சமாதானத்தை நாம் கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே சமாதான காரணராக இருக்கிறார். அவரே ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். தேசத்திலும் உலக நாடுகளிலும் வாழுகிற ஜனங்கள் பலவிதமான கொந்தளிப்புக்குள்ளாக அகப்பட்டு சமாதான கொலைச்சலுக்குள்ளாக தள்ளப்பட்டு சமாதானம் அற்று அவர்கள் வேதனை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு நாம் சமாதானத்தை கூறி சமாதானத்துக்குள்ளே அவர்களை நடத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் தருகிற சமாதானத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை கூறி அடுத்தது நற்காரியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, யார் எனக்கு நன்மை செய்வார், யாரிடத்திலிருந்து எனக்கு நன்மைகள் வரும், எந்த தெய்வத்தினிடத்துல போனா எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நன்மைக்காக நல்ல காரியங்களை பெற்று அனுபவிக்கிறதற்காக ஜனங்கள் இருதயத்தில் ஏங்கி கொண்டு அங்கும் இங்கு ஓடுகிறவர்களாக, அலை மோதுகிறவர்களாக, நன்மையை சுதந்திரித்து அனுபவிக்க முடியாதபடி வேதனையை கற்பம் தரிக்கிறவர்களாக, வேதனைப்பட்டு அலறுகிறவர்களாக, பிள்ளை பேர் வேதனையினாலே உண்டாகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும். இப்படி வேதனைப்பட்டு அலறுகிற மக்களுக்கு, வேதனையோடு பிள்ளை பெறுகிற அனுபவத்துக்குள்ளாக கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் நற்காரியங்களை அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிறதற்கு முன்பாக உலகத்திலே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புறஜாதி மக்கள் எல்லாரும் தங்களுக்கு விருப்பமான வழியை தெரிந்து கொண்டு அவர்கள் கேடு கெட்டவர்களாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை சூரியமாக்கி கொண்டிருந்தார்கள். இதனால பலவிதமான வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய ஜனங்களும் நியாயப்பிரமாண வசனத்தை மீறி நடந்ததினாலே அவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தாமல் மறைந்திருந்தார். ஆகையால் நியாயப்பிரமாணத்தை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் வேதனை அனுபவிக்கிறவர்களாக, நன்மையை எதிர்பார்த்து அதை சுதந்திரித்து அனுபவிக்க முடியாதவர்களாக வாழ்ந்தார்கள். நற்காரியங்களை யார் எங்களுக்கு விசேஷமாக அறிவிப்பார்கள் என்று சொல்லி நற்காரியங்களை எதிர்பார்த்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் முறையிடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வேதனையின் கஷ்டங்களை அனுபவித்து தேவனிடத்தில் முறையிட்டு ஒவ்வொரு நாளும் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் கவலையினாலும் கண்ணீரினாலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு தான் முதலாக ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராய் இருக்கிற இரட்சகர் என்னும் இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. இன்று கர்த்தராய் இருக்கிற இரட்சகர் என்னும் இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற அந்த நற்செய்தி ஒட்டுமொத்த மனுகுலத்துக்கு ஒரு பெரிய நற்செய்தியாக, ஒரு சமாதானத்தை கூறுகிற ஒரு நற்செய்தியாக, சந்தோஷத்தை வர வைக்கிற ஒரு நற்செய்தியாக காணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நற்செய்தி நமக்கு நற்செய்தியாக கடந்து வந்தது. அந்த நற்செய்தியை நாம் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறி அவரை சேவிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நற்செய்தியின் மூலம் உண்டான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்து அனுபவிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழுகிறோம். அல்லேலூயா. இந்த நற்காரியங்களை உலகத்தில் வாழுகிற சகல கோடி மக்களுக்கும், அதிகாரிகளுக்கும், ஆளுநர்களுக்கும் நாம் அறிவிக்க வேண்டியது நம்மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது, இதை நான் அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இந்த வேதத்தில் நற்காரியங்களை எப்படி அறிவிக்க வேண்டுமாம்? நற்காரியங்களை சுவிசேஷத்தினாலே அறிவிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் நற்காரியங்களை கைகூடி வருகிற பண்ணுகிற தேவன். ஆண்டவரிடத்தில் தான் நல்ல காரியங்கள் இருக்கிறது, நல்ல காலங்கள் இருக்கிறது, நல்ல நன்மைகளை நமக்காக சிருஷ்டித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிறத நாம் அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை, ஆண்டவராக இயேசு தருகிற நல்ல நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நாம் பெற்று அனுபவிக்கிற நன்மைகளை, கர்த்தர் நமக்கு செய்கிற நல்ல காரியங்களை சுவிசேஷத்தினாலே புறஜாதி ஜனங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழுகிற இப்பிரபஞ்சத்தின் மக்களுக்கு நான் அறிவித்து எல்லா மக்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக சுவிசேஷத்தினாலே வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நற்காரியங்களை சுவிசேஷத்தினாலே அறிவித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நல்ல காரியங்களை,
கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை சுவிசேஷமாக எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார், நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கர்த்தருடைய சபைக்கு அழைத்து வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். யாரை அழைக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், துணிகர பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை அல்ல, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்க விரும்புகிற அத்தனை பேரையும் நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக அந்த மக்களை நடத்த வேண்டும். அப்படி நாம் நடத்தும் பொழுது தேவன் லகுவாக ஜனங்களை தேவன் பட்சத்தில் திருப்பிக் கொள்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய வருகையிலே நாமும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற மக்களாய் மாறுகிறதற்கு உதவி செய்வார். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து தேவனுக்கு நேராக வழிநடத்துகிற மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து நம்மோடு தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படும்படி தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நற்காரியம் என்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நன்மை செய்கிறதற்கு யாராலும் முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நற்காரியங்களை அறிவிக்கிறதற்கு கூடாத காரியம். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே நல்ல தேவனும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன், ஆகையால் பாவிகளுக்கு உமது வழியை போதிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். கர்த்தரை தவிர நல்லவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது, எங்குமே கிடையாது. கர்த்தர் ஒருவரே நல்ல தேவனாக இருக்கிறார். அவரே மனுகுலத்தை சிருஷ்டித்து மனுகுலத்திற்கு நல்லவராகவும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நீங்க நல்லவர்களாக வாழ வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் வரணும். நன்மையை பெற வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரணும். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் மாறுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நற்காரியங்களை நாம் சுவிசேஷமாக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுகுலத்திற்கு ரட்சிப்பாகிய மீட்பு அவசியமாக இருக்கிறது. மனுகுலம் தேவனுடைய மகிமையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அது சாத்தானுடைய வஞ்சனையினாலே விழுந்து போய்விட்டது. ஆகையால் மனுகுலத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டானது. இந்த வீழ்ச்சியிலிருந்து மனுகுலம் மீட்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நிலை நிற்கிற மனுகுலமாக மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை மனுகுலத்திலே வாழுகிற மனிதர்களும் மனுஷிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை சகல கோடி ஜனங்களுக்கும் நீங்கள் நானும் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு நமக்கு உதவி செய்கிறவராக கிருபை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிக்கப்படுகிறதற்கு வேறொரு நாமம் பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமமே எல்லா மனிதர்களையும் எல்லா மனுஷிகளையும் ரட்சித்து மீட்டு பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிற நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதற்கு தான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அவர் நம்மை ரட்சிக்கிறதற்காக கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து இரத்தம் சிந்தி கைகளில் கால்களில் 3 ஆணிகள் அறையப்பட்டு 6 மணிக்கூர் நேரம் இரத்த வெள்ளத்திலே அவர் துடிதுடித்து மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரிசுத்த ஆவியாக ஜீவ வார்த்தையாக உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக?
நித்திய ரட்சிப்பினாலே நம்மை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திலே கூட்டி சேர்த்து அவருடைய மடியில செல்ல பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்கவும், எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு சுதந்திரித்து அனுபவிக்கிற பிள்ளைகளாக, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர்களாக, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இரட்சிப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை உலகம் எங்கிலும் பிரசித்தப்படுத்தணும். நீங்கள் கல்லையும் மண்ணையும் வழிபட்டது போதும், விக்கிரகங்களை வழிபட்டது போதும், தெய்வம் அல்லாத செத்த பிரேதங்களை தெய்வம் என்று நம்பி ஏமாந்து உங்களை நீங்களே கெடுத்து அழித்து கொண்டது போதும். உங்களுக்கு இரட்சிப்பு அவசியமாக இருக்கிறது. இந்த இரட்சிப்பை தருகிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்தார். ஆக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி அவரையே சேவியுங்கள். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சேவியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி இரட்சிப்பை குறித்து நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். இந்த இரட்சிப்பை தருகிறவர் இயேசு. இந்த இரட்சிப்பு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதை மனுகுலம் முழுவதுக்கும் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இரட்சிப்பை நாம் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒரு இரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அம்மாவால நம்மளை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களால நம்மை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் பிறந்த சகோதரர்களாலும் நம்மை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களால நம்மை ரட்சிக்க முடியாது. நம்மை ரட்சிக்கிற ஒரே தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை ரட்சிக்கிற ஆண்டவர். இந்த ரட்சிப்பை குறித்து சகல ஜனங்களிடத்தில் பிரசித்தப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நாம் அறிவிக்கும் பொழுதுதான் முடிவு, உலகத்துக்கு முடிவு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள ஆளுகைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டதிட்டங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த முடிவு எப்ப வரும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகத்திற்கு ஒளியாக ரட்சிப்பாக இருக்கிறார் என்கிறத உலகத்தின் கடைசி பரியந்தமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிவிக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிவை உண்டாக்குவார். அல்லேலூயா. அதன் பிறகு ஆண்டவர் புதிய வானத்தை சிருஷ்டிப்பார், புதிய பூமியை சிருஷ்டிப்பார். அதன் பிறகு நீங்களும் நானும் அலங்கரிக்கப்பட்ட மகிமை உள்ள மணவாட்டியாக புதிய எருசலேம் நகரமாக தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவோம். நாம் அதே மகிமையின் ராஜ்யமாகிய புதிய எருசலேம் நகரத்தில் நீங்களும் நானும் பிரவேசித்து கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம். ஜீவ வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் கொண்டு தேவனுடைய வீட்டிலே தூணா நின்று இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக கர்த்தரோடு ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா. அதற்கு தான் உங்களுக்கு எனக்கு இரட்சிப்பு அவசியம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு இனி நித்திய இரட்சிப்பு தேவை. அந்த நித்திய இரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையோடு பரிசுத்த தூத சேனைகளின் சத்தத்தோடு பரலோக தேவனுடைய பரிசுத்தவான்களோடு அவர் மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது பூமியில உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த நித்திய இரட்சிப்பாகிய மீட்பை நமக்கு தந்து நம்மையும் மத்திய ஆகாசத்திலே அவரோடு ஒரு இமை பொழுதில மறுரூபமாக்கி அவருடைய சாயலை தரித்தவர்களாக அவரோடு சேர்த்துக் கொள்வார். நாம் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு மனுகுலத்திற்கு நான் இரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரட்சிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. குடிகாரனுக்கு இரட்சிப்பு அவசியம், வேசி கள்ளனுக்கு இரட்சிப்பு அவசியம், விபச்சார சந்ததிகளுக்கு இரட்சிப்பு அவசியம், திருடுகிறவர்களுக்கு இரட்சிப்பு அவசியம், மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறவர்களுக்கு இரட்சிப்பு அவசியம், லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு இரட்சிப்பு அவசியம், பொய் பேசுகிறவர்களுக்கு இரட்சிப்பு அவசியம், மற்றவர்கள்
மற்றவர்களுடைய பேர்புகளுக்கு களங்கம் உண்டாக்குறவர்களுக்கு ரட்சிப்பு அவசியம். தேவனுடைய கற்பனைகளின் படி கட்டளைகளின் படி செய்யாமல் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கு ரட்சிப்பு அவசியம். நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதமருக்கு ரட்சிப்பு அவசியம். எல்லா மாநிலங்களை ஆளுகை செய்கிற முதலமைச்சர்களுக்கு ரட்சிப்பு அவசியம். எல்லா மந்திரிமார்களுக்கு ரட்சிப்பு அவசியம். உலகம் முழுவதிலும் வாழுகிற 800 கோடி மக்களுடைய ரட்சிப்பும் அவசியமாய் இருக்கிறது. எல்லா கோடி மக்களை ரட்சிக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 4வது நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சீயோனுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு தெரிவியுங்கள். அல்லேலூயா. 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 அப்படிப்பட்டவர்களுடைய பாதங்கள் பூமியிலே எவ்வளவு அழகா இருக்கிறது, மலையின் மேலே எவ்வளவு அழகா இருக்கிறது, கர்த்தருடைய சபையிலே அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேலையை ஒரு சுவிசேஷகன் செய்ய வேண்டும். ஒரு சுவிசேஷி இந்த வேலையை செய்ய வேண்டும். இன்றைக்கு உலகத்துல சுவிசேஷகர்கள், சுவிசேஷிகள் பெருகி இருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய இந்த வேலையை செய்கிற சுவிசேஷகர்கள், சுவிசேஷிகள் குறைவாக இருக்கிறார்கள். நாம் இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையிலிருந்து அநேக சுவிசேஷகர்கள் எழும்ப வேண்டும். அநேக சுவிசேஷிகள் எழும்பி என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது தேசத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை கூறணும். 2வது நற்காரியங்களை அறிவிக்க வேண்டும். 3வது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய, சுவிசேஷிகளுடைய பாதங்கள் மலையின் மேலே, கர்த்தருடைய சபையிலே, தேசத்திலே, ஜனங்கள் நடுவிலே எவ்வளவு அழகானவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எப்பொழுது ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் அரசாட்சி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு முதலாவது அறிவிக்க வேண்டும். அதன் பிறகு உலகம் முழுவதிலும் வாழ்கிற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும்? நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, உன் தேவன் ஒருவரே ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எப்பொழுது ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ராஜரீகம் பண்ணுகிற பிள்ளைகளாகத்தான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் ஜனங்களுக்கு அறிவிக்கும் பொழுது, இதை அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேலும் அழகாய் இருக்கிறது, பூமியிலும் அழகாய் இருக்கிறது, சபையிலும் அழகாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்முடைய தேவன் அரசாட்சி செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போன தேவன் அல்ல. அவர் மரித்தது உங்களுக்காக, எனக்காக. ஆனா அவர் உயிரோடு எழுப்பி ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை சீயோனுக்கு அறிவிக்கணும். இந்த வார்த்தையை சீயோனுக்கு அறிவிக்கிற உங்களுடைய, என்னுடைய பாதங்கள் மலைகளின் மேல எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அல்லேலூயா.